அந்த மதுரமும் சுவைகளும் தித்திப்பும் ஆமீன் காணப்படாது. அல்லேலூயா. ஆமா, ஒரு சடல்னியாக அதை உண்டு சுவைத்து நன்று மகிழ்ந்த பின்பு அதனுடைய சுவை உங்களுக்குள் நிரந்தரமாய் இருப்பதில்லை. அல்லேலூயா. ஆமா, அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமா, மாம்பழத்தில் பல வகைகள் இருக்கிறது. ஆனால் என்ன மாம்பழம் நல்ல சுவையா இருக்கும்? மல்கோவா மாம்பழம். ஆமாம், சேலத்து மாம்பழம், தித்திக்கும் மாம்பழம். அந்த மாம்பழத்தில் ஒரு பீஸ் கட் பண்ணி நீங்கள் உண்டு சுவைத்து நன்று பார்ப்பீர்களானால் அந்த சுவை மிக அருமையாக இருக்கும். ஆனால் ஒரு சில வினாடிகளுக்குள் அந்த சுவையானது மறைந்து போகும். அல்லேலூயா. ஆமாவா இல்லையா? ஆமாம், தோத்திரம். இன்றைக்கு அநேக பாயாசம் இருக்குது இல்லையா? ஆமாம், அதில் அடப்பாயாசம்னு ஒன்று இருக்குது, பால் பாயாசம்னு ஒன்று இருக்குது. இப்படி அந்த பாயாசத்தையும் சுவைட்டாக சுவைத்து உண்டு மகிழ்ந்து நீங்கள் களி கூறுகிறீங்க. அல்லேலூயா. ஆனால் அவைகளும் கூட சில நொடிகள் மட்டுமே அது என்ன செய்யும்? உங்களுடைய நாவிலே தித்திப்பாக மதுரமாக காணப்படும், அகன்று போய்விடும். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு நீங்களும் நானும் நன்றாக அறிந்து புரிந்து உணர்ந்து கொள்ளுவோமானால் நீங்களும் நானும் அணிகிற அணிகலங்கள் புதிதாக ஷோரூமில் போய் வாங்கி நீங்கள் காதுகளிலும் கழுத்துகளிலும் அல்லது விரல்களிலும் நீங்கள் அணிகலங்களை அணிகிறீங்க. சொற்ப சமயம் மட்டுமே அது என்ன செய்யும்? உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் தரும். அப்புறம் நீங்கள் ஒரு 1 ஹவருக்கு அல்லது ஒரு 6 அவருக்கு 6 மணி நேரத்திற்கு அப்புறம் நீங்கள் பார்ப்பீர்களானால் அருகாமையில் இருக்கிற அயலகத்தார் அணிந்திருக்கிற அணிகலங்கள் தான் உங்களுடைய கண்களில் ஜொலிக்கும். புரியுதா புரியலையா? ஏமான்று போயிட்டோமே, தோற்று போய்விட்டோமே, அமௌண்ட்டை வேஸ்டாக்கி விட்டோமே, சற்று பொறுத்திருந்தா, பொறுமையாய் காத்திருந்தா நமக்கு அவர்கள் அணிந்து கொண்டிருக்கிற அணிகலங்களைப் போல நீ செஞ்சிருக்கலாம், வாங்கி அணிந்திருக்கலாமே என்று திருப்தி அற்ற வாழ்க்கை தான் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடும். அல்லேலூயா. ஆகையினால எந்த நிலைகளிலும் நீங்களும் நானும் ஒரு முழு சோத்திர திருப்தியோடு மனதோடு நீங்க என்ன செய்ய முடியாது? சமாதானத்தை அனுபவித்து கொள்ள முடியாது. அல்லேலூயா. ஆகினாலே இன்றைக்கு நீங்கள் நானும் சற்று சிறிது நேரம் தொடர் நாடகத்தில் உங்களுடைய மைண்டை நீங்கள் கொண்டு போறீங்கன்னு வைங்களேன், எவ்வளோ நேரம் அது உங்களுக்கு திருப்தி தரும்? ஆமாம், கொஞ்ச நேரம். அல்லேலூயா. ஒரு காமெடி சீன் பார்க்குறீங்க, ஒரு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமாம், நல்ல ஒரு சாங்கு பார்க்குறீங்க அல்லது ஒரு மூவி பார்க்குறீங்க அப்படின்னா அது எவ்வளவு நேரம் லென்த்தாக அதை ஒளிபரப்புகிறார்களோ அவ்வளவு நேரம் மட்டும் உங்களுக்கு என்ன உண்டாகும்? சமாதானம் உண்டாகி இருக்கிறது போல உங்களுடைய மனதில் தோன்றும். அல்லேலூயா. அவைகளை நீங்கள் கண்டு களித்த பிற்பாடு உங்களுடைய சமாதானம் இழந்துதான் நீங்கள் போவீர்கள். அல்லேலூயா. ஆகினால் தான் இவைகளுக்கெல்லாம் முன்னுதாரணமாக கர்த்தர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். உலகம் கொடுக்குகிற பிரகாரம் அல்ல, நான் என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன். அல்லேலூயா. என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று அவர் உடன்படிக்கை செய்கிறார். ஆமாம், உடன்படிக்கை செய்தால் திரும்ப என்ன செய்ய மாட்டார்? அதை வாபஸ் வாங்க மாட்டார், திருப்பி எடுத்துக்கொள்ளவும் மாட்டார். அந்த சமாதானம் உங்களுக்காகவே பிரத்யேகமாய் வழங்கப்படுகிறது. யாரால்? ஆண்டவர் இயேசுவினால். அல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும் நானும் ஒருவேளை நெற்றி வேர்வை நின்றி சிந்தி வேலை செய்கிறோம், பாடுபடுகிறோம், சம்பாதிக்கிறோம், அதனுடைய பலனை என்ன செய்கிறோம்? அடைந்து கொள்ளுகிறோம், அனுபவிக்கிறோம், ஆளுகை செய்கிறோம் என்று நீங்கள் எண்ணிக்கொள்ளலாம். அல்லேலூயா. ஆமாம், நீங்கள் நெற்றி வேர்வை நிலத்தில் சிந்தி பாடுபடுகிற பிரயாசங்களின் பலனை அனுபவிப்பதற்கு நல்ல உடல் சுகத்தையும் நீடிய ஆயுளையும் சரீர ஆரோக்கியத்தையும் கொடுக்கிறவர் அவர். அல்லேலூயா. ஆமாம், உடல் சுகம், நீடிய ஆயுள், சரீர ஆரோக்கியத்தை ஒருவேளை அவர் கொடுக்காத பட்சத்திலே நீங்கள் அனுபவிக்க முடியாதே. அல்லேலூயா.
ஆமாம், நெற்றி வேர்வை சிந்தி நீங்கள் என்ன செய்ய முடியாது? உழைக்க முடியாது, பாடுபட முடியாது, அதனுடைய பலனை நீங்கள் வாங்கி கொண்டு வர முடியாதே. அல்லேலூயா. அப்போ உடல் சுகத்தையும் நீடிய ஆயுளையும் சரீர ஆரோக்கியத்தை யார் கொடுக்கிறார்? ஆண்டவர் இயேசு கொடுக்கிறார். ஆமாவா இல்லையா? இப்போ இந்த மொபைல் நன்றாக பார்வைக்கு அருமையாக இருக்குது, ஆனால் இதில் கம்ப்ளைண்ட் இருக்குது. யாருக்கு தெரியுமா? தெரியாதா? ஆமாம், இதில் கம்ப்ளைண்ட் இருக்குது, உங்களுக்கு தெரியாது. ஆனால் அது யூஸ் பண்ணால் தெரியும். கரகரா கரகுரு குரகரா அப்படிங்கும். அல்லேலூயா. புரியுதா புரியலையா? அதுபோல தான் நம்முடைய வாழ்க்கையிலே சரீரத்தில் ஆரோக்கியம் உடையவர்களைப் போல வெளி தோற்றத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நடமாடி கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய சரீரத்தில் உள்ளான அளவிலே உணர்வுகளிலே ஹெல்த்து இல்லாமல், ஆரோக்கியம் இல்லாமல், பலன் இல்லாமல், சுகம் இல்லாமல் நாம் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கொண்டு வருகிறோம். அது அவங்களுக்கு தான் தெரியும். அல்லேலூயா. ஒவ்வொருவருடைய பாடியில, ஒவ்வொருவருடைய சொத்திரம் சரீர அவயவங்களிலே ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கும். மறைமுகமாய், வெளியரங்கமாய் அதை எல்லாரும் என்ன செய்ய மாட்டாங்க? அறிவிக்க மாட்டாங்க, அதை கூற மாட்டாங்க. அல்லேலூயா. கவனியுங்கள் பிரியமான தேவ பிள்ளைகளை. ஆகையினால்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாரு, அவர் உடன்படிக்கை செய்து கொடுத்த சமாதானத்தை அவர் திரும்ப எடுத்துக் கொள்வதில்லை. அல்லேலூயா. அதற்குத்தான் முதல் பகுதியில் சொல்லுகிறாரு, மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் கூட நிலை பெயர்ந்தாலும், என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும், என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமாம், என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும், சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உங்கள் மேலும் என் மேலும் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. என்ன கர்த்தர்? மனதுருகுகிற கர்த்தர். நல்ல மகிழ்ச்சியோடு பாருங்க. என்ன கர்த்தர்? மனதுருகுகிற கர்த்தர். உங்கள் பேரிலும் என் பேரிலும் மனதுருக்கமுடையவர் ஒருவர் உண்டானால் அவர்